Hi, hello, welcome friends. நீங்கள் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் வந்து அப்படியே அப்லோட் பண்ணாமல் ஒரு கிரிட் வியூ மாதிரி ஒரு பசில் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மண்டனா அவங்களோட போஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பசிலாக தான் இருக்கும். போடுற எல்லா போஸ்ட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டினியூஸ் வியூ மாதிரி கலெக்ஷன் ஆஃப் வியூவாக நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் ப்ரொஃபைலே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்லாம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வித்தவுட் வந்து எனி எடிட்டிங் டூல் இல்லாமல் அதை ஆன்லைன்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். போன வீடியோவில் பார்த்த மாதிரி கேன்வா அந்த சைட்டை வச்சு தான் நம்ம இதை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைட்டை பற்றின பேசிக் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே போன வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு வரும். இது உங்கள் ரெடியோ டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து போன வீடியோ சொன்ன மாதிரி ஃபோனோ அப்படி இல்லைனா லேப்டாப்போ ஏதோ ஒன்று, உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் தான் நீங்கள் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இது நீங்கள் வந்து ஃபோனில் ஆப்பும் இருக்குது உங்களுக்கு. இந்த கேன்வாவுக்கு ஆப் மூலமாகவும் நீங்கள் டிசைன் பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் டேரெக்டாக ப்ரௌசரில் நீங்கள் டிசைன் பண்ணுறதும் பண்ணலாம். லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு canva.com இந்த சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போன வீடியோலையும் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து 1080 பிக்சல்ஸ் இருக்கும். இந்த ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கஸ்டம் சைஸே நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது மேலே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் எ டிசைன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம் டைமென்ஷன் அதை கொடுத்துக்கோங்க. அதில் நம்ம சைஸ் வந்து ஸ்கொயர் சைஸ் தான். இன்ஸ்டாகிராமில் டிஃபால்ட் சைஸ் வந்து எல்லாமே ஸ்கொயர் தான். நீங்கள் ரிவ்யூவில் பார்க்குறப்ப ஹைட்டு வித்து ரெண்டு சேமாகவே கொடுத்துடலாம். 3240 பிக்சல்ஸ் இன்ட்டு 3240 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன் நான். கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு விண்டோவில் உங்களுக்கு அந்த ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம 3 செல்லாக பிரிக்க போகிறோம். அதாவது 3 ரோ 3 காலமாக நம்ம பிரிக்கணும். எங்கே வந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து உங்களோட ரேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக ஷேப்ஸை வந்து நம்ம வந்து இப்போ டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து சும்மா இங்கே இந்த இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கட் ஆயிரும். ஒரு ஃபுல் இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு கிரிட்டில் தான் காமிக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் ஒரு ஷேப் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. எலமெண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எலமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதில் ஸ்கொயர் ஷேப்பும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா போதும், அது வந்து செட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஒரு கார்னரில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை சேமாக ஹைட் அண்ட் வித்தை வந்து குறைச்சி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு அப்ராக்சிமேட்டான சைஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது டூப்ளிகேட் ஆகி விழுகும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்து வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதை அப்படியே வந்து கார்னரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இப்போ இந்த 3ஐயுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அதை கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டூப்ளிகேட், அந்த 3 அப்படியே டூப்ளிகேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு தடவை ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 3 ரோ 3 காலம் கிரிட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் போடுற இந்த கிரிட்டு தான் உங்களுக்கு வந்து வியூ கடைசியில் ரிசல்ட்டாக வரப்போகுது. ஸோ வந்து இந்த கிரிட்டில் இது ஒரு போஸ்ட், இது ஒரு போஸ்ட், இது ஒரு போஸ்ட், அதே மாதிரி மொத்தம் 9 ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து அந்தந்த ரோவில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வைக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம். இதை நம்ம கடைசியில் எடுத்து விட போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட்ஸ் போயிட்டு அதில் உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படியே செட் ஆகிடும். உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த பேக்ரவுண்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு
உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி வந்து இந்த பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுறது ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு கூட உங்கள் ஃபோட்டோ வைக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து பொசிஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோஸ் போய்க்கோங்க. உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் உங்கள் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்லோடில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஃபோட்டோஸ் மட்டும் வைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபோட்டோ. உங்களுக்கு அந்த போஸ்ட்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக எப்படி ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு வெர்டிக்கல் போஸ்ட் ஒன்று, ஒரு ஹரிசாண்டல் போஸ்ட் ஒன்று, இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்கள். சேம் இது வந்து ஃபோட்டோஷாப் மாதிரி தான். உங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் பண்ணணுமோ அதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் என்னென்னலாம் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதுலேயும் பண்ணலாம். நான் ரொம்ப பண்ண முடியாது, ஃபோட்டோஷாப் அளவுக்கு வராது. உங்களுக்கான பேசிக்கான ஒரு எடிட்டிங் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கிரிட் வியூ, ஒரு எந்தெந்த வியூவில் எந்தெந்த போஸ்ட் வரணும் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்க ஸ்கொயர் ஷேப் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம், தேவையில்லை. அதை கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் வியூ. இப்போ நீங்கள் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டில் எலமெண்ட்ஸ் வைக்கிறது, இந்த டிசைனிங் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸோ இல்லை எலமெண்ட்ஸோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி போயிடும் உங்கள் பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதுதான் உங்களோட வியூ அப்படின்னா, இப்போ இதில் டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு தென் வந்து இதை அப்படியே சேவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அது நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இது பிஎன்ஜி, உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் அப்படியே வந்து விழுகும். ஜேபிஜினா நார்மலாக நான் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஃபார்மெட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஎன்ஜிலே நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து இந்த ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் டிசைன். ஸோ அதை நம்ம வந்து ப்ரீமியம் ஓப்பன் யூஸ் பண்ண முடியாது. அதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுறலாம். எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட் வச்சிடலாம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி வச்சாச்சு நம்ம. இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துடலாம். டேரெக்டாக வந்து பே பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்காது. ஸோ அப்படியே டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 9 இமேஜாக வந்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம தனித்தனி இமேஜாக வந்து மாற்றணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து இன்ஸ்டாகிராம் கிரிட் க்ராப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்து நம்மளுக்கு வந்த இமேஜை சூஸ் பண்ணி இதில் வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல், ஹரிசாண்டல் இந்த போத் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ரோ வந்து 3, காலம் வந்து 3. ஸோ வந்து 3 நான் ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கோம். அவுட்புட் வந்து நம்ம பிஎன்ஜியாகவே எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் இமேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் பண்ண 9 இமேஜும் இந்த இடத்துல வந்துடும் ஜென்ரேட்டட். உங்களுக்கு டக்குன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, இதில் தான் பண்ணது. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே இன்ஸ்டாகிராம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெடி டிசைன் அஃபிஷியலோட இன்ஸ்டாகிராம் ஐடி.
ஸோ இதில் நம்ம இப்போ போஸ்ட் போட போகிறோம். லைவாக நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ரெடி டு டிசைன் அஃபிஷியல், இதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி டெஸ்க்டாப்பில் இருந்து நம்ம அப்லோட் பண்ணுறதும் இதில் நம்ம பார்ப்போம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் வியூ மாதிரி வந்துடும். இதில் போஸ்ட் போடுறதுக்கு உங்களுக்கு கீழே ஆப்ஷன் காமிக்காது. ஸோ வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு கடைசியில் வந்து கார்னரில் வந்து விழுகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துரும். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா போஸ்ட்டையும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரிட் வியூ கம்ப்ளீட்டடாக நீங்கள் எப்படி டிசைன் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃப்ரேம் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதையும் பார்க்குறேன் உங்கள் ப்ரொஃபைல்ஸ்லாம். ஸோ வந்து அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஐடியை டேக் பண்ணி நீங்கள் ஸ்டோரி போடலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடுற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.